ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய மாலை வணக்கத்தையும் வாழ்த்தலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை நாம் வாசித்து சிந்திக்கலாம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயுவும் மத்தேயுவும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்து என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களில் சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாக இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்நிலம் அவருடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல்லமா எண்ணப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே கூட சேர்த்து கொள்ளப்பட்டான். நன்றி சகோதரரே. பிரியமானவர்களே, இது அப்போஸ்தலர் நடபடிகள். இது ஒரு சரித்திர புஸ்தகம். சுவிசேஷத்திற்கும் நிருபங்களுக்கும் இடையே பாலமாக அமைவதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம். இது லூக்கா எழுதியிருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், லூக்கா என்ற பெயர் எங்குமே இந்த புஸ்தகத்தில் இடம்பெறாவிட்டாலும் இது தெயோப்பிலு என்ற ஒரு நபருக்கு எழுதப்பட்டபடியினாலே, லூக்காவும் தெயோப்பிலு என்ற நபருக்கு எழுதப்பட்டபடியினாலே இதை லூக்கா தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நாம் உறுதிப்படுத்த முடிகிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் ஓடினோம், சென்றோம் என்றெல்லாம் பன்மையில் இருக்கிற சில பகுதிகளிலே பவுல் 2 தீமோத்தேயுவில் எழுதுகிறார், எல்லாரும் என்னை விட்டு போனார்கள், லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். அப்போ பவுல் போன இடங்களிலெல்லாம் அது கப்பல் சேதமானாலும் சரி, சிறைச்சாலை அனுபவமாக இருந்தாலும் சரி, லூக்கா மாத்திரம் பவுலோடு கூட இருந்திருக்கிறார். அதனாலே பவுல் அந்த லூக்கா தான் கிரமமாக இதை எழுதியிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதில் எழுதப்பட்ட மொழி கூட மிக சிறப்பாக ஒரு கிரமமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தை நாம் அழகாக பிரிக்கலாம். நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னபோது 3 பகுதியாக நாம் பிரிக்கலாம். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், முதல் திருச்சபை எருசலேமில் ஆரம்பித்தது.
பிறகு யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னபோது கூட கிரமமாகத்தான் சொன்னார். நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன். Our God is a God of order. எருசலேம் நமக்கு தெரியும், அது யூதேயாவில் இருக்கிறது. அன்றைக்கு பாலஸ்தீனா, நம்முடைய பாலஸ்தீன தேச வரைபடத்தை பார்த்தால் 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. மேலே கலிலேயா, நடுவில் சமாரியா, கீழே யூதேயா, வலதுபுறத்தில் பெரேயா. பெரேயா பட்டணம் அல்ல, இது பெரியா. சரியா? தமிழில் சில நேரங்களில் ஒரே விதமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனாலே நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அந்த பெரேயா ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிறது, இது பாலஸ்தீனா தேசத்தில் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் எருசலேமிலே சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது, திருச்சபை ஆரம்பித்தது. அது பிறகு 7 அதிகாரம் வரை எருசலேமிலே நடைபெற்ற சம்பவங்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படித்தால் யூதேயா சமாரியா, யூதேயா என்பது எருசலேமுக்கு வெளியிலே, பிறகு சமாரியா மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய சமாரியாவுக்கு சுவிசேஷம் போகிறது. பிறகு நீங்கள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரை வாசிப்பீர்களானால் பூமியின் கடைசி வரைந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நான் கடந்த வாரத்தில் சொன்னபோது சொன்னேன், ஆண்டவர் எருசலேமை விட்டு பிறகு இவர்கள் யூதேயா சமாரியாவுக்கு போக வேண்டும். ஆனால் இவர்கள் எருசலேமிலே சபை பெரிதாய் வளர்ந்து கொண்டிருந்தது. பெந்தெகோஸ்தே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிறகு 5000 பேர் ஆனது. பிறகு எண்ணிக்கை பெருகி கொண்டே இருந்தது. இவர்கள் எருசலேமை விட்டு வெளியே போகவில்லை. ஆண்டவர் சவுலை எழுப்பினார். பிறகு மகாபெரிய உபத்திரவம் ஏற்பட்டது. அதனாலே அப்போஸ்தலர் தவிர எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள், எருசலேமை விட்டு வெளியே போனார்கள். 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார்கள். பிலிப்பு சமாரியா பகுதியில் போய் அறிவிக்கிறான். பிறகு பேதுருக்கு அந்த செய்தி கேட்டவுடனே அவர்களுக்காக போய் ஜெபிக்கிறார். சமாரியர்கள், யூதேயாவில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பிறகு 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியு ரட்சிக்கப்படுவதற்கும் ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்தினார். பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன் என்று சொன்னார், கீ. அதனால தான் எருசலேமிலே சபை ஆரம்பித்தாலும், பிறகு யூதேயா சமாரியாவிலும் ஆரம்பித்தாலும், புறஜாதிகளுக்கு ஆரம்பித்தாலும், எல்லா இடங்களிலும் ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்தினதை பார்க்கிறோம். புறஜாதிகளின் அப்போஸ்தலன் பவுல்தான். ஆனாலும் புறஜாதிகள் முதலில் ரட்சிக்கப்படுவதற்கு திறவுகோல் திறந்தவர் பேதுரு தான். ஏன்னா ஆண்டவர் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சொன்னார், திறவுகோலை உனக்கு தருவேன், நீ தான் திறந்து விடுவாய், பிறகு பெருகிவிடும். அதனால்தான் எருசலேமிலே பேதுரு பேசுகிறார். பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், முதல் திருச்சபை. பிறகு சமாரியாவிலும் சுவிசேஷத்தை அன்றைக்கு பிலிப்பு அறிவித்தாலும் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர், பேதுரு வந்து அவர்கள் மேல் கை வைத்து ஜெபித்ததனால்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர்களுக்கு திறந்து விட்டவர் பேதுரு தான். பிறகு அங்கே கொர்நேலியு வீட்டு புறஜாதி, அங்கேயும் கூட வேறு அப்போஸ்தலர்களை ஆண்டவர் அழைக்கவில்லை. பேதுரு மேலே ஜெபிப்பதற்காக போயிருந்த வேளையில் பரலோகத்திலிருந்து ஒரு துப்பட்டை இறங்கி அதிலே சுத்தமான மிருகங்கள் அசுத்தமான மிருகங்கள் எல்லாம் இறங்கி பேதுருவே இதை அடித்து புசி. வேறு அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் சொல்லவில்லை. ஏன் பேதுருக்கு சொன்னார்? பேதுரு தான் புறஜாதிகள் மத்தியிலும் திறவுகோல் திறந்து விட வேண்டும். பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரை அவருடைய ஊழியம்தான் மேலோங்கி நிற்கிறது. ஆனால் திறந்து விட வேண்டியது பேதுரு தான். ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. பிரியமானவர்களே, முதல் 12 அதிகாரங்களிலே அப்போஸ்தலனாகிய பேதுருனுடைய ஊழியம், அவருடைய பெயர் மேலோங்கி நிற்கிறது. பிறகு 13லிருந்து 28 வரை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பெயர். பேதுரு அப்படியே சைலண்டாக மறைந்து விடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் மேலோங்கி நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். சரி, இன்றைக்கு நாம் போன முறை ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் பரமேறுகிறதும், பிறகு இவர்கள் திரும்பி வந்து எருசலேமிலே மேல அறையிலே ஜெபித்து கொண்டிருந்தார்கள்.
ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது பிறகு பேதுரு எழுந்து அவர்கள் மத்தியில் பிரசங்கிக்கிறார். என்ன பிரசங்கிக்கிறார்? யூதாஸ்காரியோத்து நம்மிலே ஒருவனாக ஊழியம் செய்து கொண்டிருந்தான், அவன் மரித்து போனான், அவனுடைய இடத்தை வேறு ஒருவர் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதனாலே 2 பேரோட தெரிந்து கொண்டு அதில் சீட்டு போட்டார்கள். அதில் மத்தியாவினுடைய பெயரில் சீட்டு விழுந்தது. இதைத்தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். சரியா? இப்போ நம்ம 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இவைகளை அவர் சொன்ன பின்பு, எவைகளை சொன்ன பின்பு? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, உங்களுடைய பலத்தால் நடக்காது. வேதத்திலே எங்கு படித்தாலும் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை இல்லாமல் ஊழியமும் நடக்காது, விசுவாசிகள் பரிசுத்தமாயும் வாழ முடியாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெந்தகோஸ்தே சபையினர் பலவிதமாக தவறாக சித்தரிக்கிறார்கள். நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கவலைப்படுறதில்லை. ஏன் பண்ணுறதில்லை? நான் அவங்க ரொம்ப அவரை பற்றி பேசுகிறதுனாலே நம் பரிசுத்த ஆவியானவரை பற்றியே பேசுகிறதில்லை. அதனால் தான் இன்றைக்கு நாம் பலனற்ற விசுவாசிகளாக, பலனற்ற சபைகளாய் நாம் காணப்படுகிறோம். இன்னும் நியாயப்படி இந்த புஸ்தகத்துக்கு பெயர் வைக்க வேண்டும் என்றால் ஆவியானவருடைய நடபடிகள் என்று தான் பெயர் வைக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் ஒரு 4 பேர் பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவியானவர் தான் பெந்தகோஸ்தேலில் இறங்கி படிப்பறிவில்லாத பேதமையுள்ள ஒரு பெண்ணுக்கு பயந்து போன பேதுருவை கூட ஆவியானவர் பலப்படுத்தி 3000 பேரை ரட்சிக்கும்படியே செய்தார். யோசிச்சு பார்த்தீங்களா? பள்ளிக்கூடத்துக்கே போகலை, கல்வி, அடிப்படை கல்வி கூட கிடையாது, மீன் பிடிக்கிற மக்களை கொண்டு 3000 பேர் ரட்சிக்க முடியும் என்றால் இது ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் வேற என்ன? பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார்? ஆண்டவர் தமஸ்குக்கு போகிற வழியில் அவரை தரிசித்தாலும், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திலே சவுல் என்ற பவுல், பர்னபா போன்ற பெரிய பெரிய மக்கள் எல்லாம் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள், உபவாசம் செய்து. பரிசுத்த ஆவியானவர் நான் அழைத்த ஊழியத்திற்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று திருவிழம் பற்றினார். அதனாலே திருச்சபையார் பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தார்கள். பிறகு பவுல் சீலாவும் 2வது மிஷனரி பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிற வேளையில் ஆசியாவிலே மட்டுமே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் எங்கே போய் சொன்னார்? பூமியின் கடைசி வரையணும். அப்போ ஐரோப்பாவுக்கு யார் போகிறது? அப்போ பவுலுடைய ஊழியத்தில் ஆவியானவர் போக ஒட்டாது இருந்தார். 16ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா ஆவியானவர் தடை பண்ணினார், ஆவியானவர் போக ஒட்டாது இருந்தார். ஏன்? பவுலுக்கு தரிசனம் கிடைத்தது. மக்கதோனியா மனிதன் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்பதாக ஒரு தரிசனத்தை பெற்று தேவன் நம்மை ஐரோப்பாவுக்கு போகும்படி அழைத்திருக்கிறார் என்று முதல் முறையாக பவுல் கப்பலேறி பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்திற்கு போனார்கள். மக்கதோனியாவில் இருக்கிறது, அது ஐரோப்பா கண்டம். அங்கே போன உடனே ரட்சிக்கப்பட்டது முதல் ஒரு பெண் தான், லீதியாள். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். அங்கேயும் பவுல் அறிவித்தாலும் மக்களை ரட்சிக்கிறது கர்த்தர். ஆவியானவர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் ஆத்மாக்களை ரட்சிக்கிறார். இப்படி தான் நடக்கும். இப்போ சொல்லுங்க, ஆவியானவருடைய நடவடிக்கைகள் என்றால் சரியாகத்தானே இருக்கும். அப்போஸ்தலர்கள் கிரியை செய்தார்கள், ஆனால் அவர்களுக்கு பின்னாலே அவர்களை பயன்படுத்துறது தேவன், ஆவியானவர். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியங்களிலும் பிரயாசப்படுகிறது நாம இருக்கலாம், ஆனால் ஆவியானவருடைய நிறைவினால் நாம் ஊழியம் செய்யும் போது மட்டும்தான் நம்முடைய ஊழியம் பயனுள்ளதாக அமையும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியினால் நிறைந்து என்று எழுதுகிறார். அது ஒரு கட்டளை. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று ஃபுல் ஸ்டாப் வைக்கவில்லை, கமா போடுகிறார். இது ஒரு கட்டளை, திரும்ப திரும்ப செய்யப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். இது ஒரு கட்டளை, திரும்ப திரும்ப நடக்கப்பட வேண்டும். அதுக்கு என்னதான் வழி? அதே எபேசியரில் வழி சொல்லி இருக்கிறார். ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள்,
மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தினால் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து செயல்பட மாட்டார், நம்முடைய கிரியைகள் வீணாக போகும். அதனால தான் பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். காத்துருங்கன்னார் ஆண்டவர். அவசரப்பட்டு ஓடிடாதீங்க, சரியா? ரைட். இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ அப்படியே பார்க்குறாங்க. ஆண்டவர் எங்கே அழைத்து சென்றார் என்றால் ஒலிவ மலை. ஆண்டவர் மிக சிறந்த பிரசங்கங்களை எல்லாம் மலைகளிலே செய்திருக்கிறார் இல்லையா? மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே ஆண்டவர் மலையிலே உட்கார்ந்து ஒரு மிக சிறந்த பிரசங்கத்தை செய்தார். பிறகு சீஷர்களை மேலறையில் அழைத்து சென்று யோவான் 13, 14 பிறகு அப்படி இறங்கி வரும்போது 15, 16 அதிகாரங்களில் மேலறை வீட்டு பிரசங்கம், அப்பர் ரூம் டிஸ்கோர்ஸ். பிறகு மத்தேயு 24 அதிகாரத்திலே ஒலிவமலை பிரசங்கம். ஆண்டவர் பூமியில் இருந்தபோது சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே இந்த பிரம்மாண்டமான கட்டடங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னாங்க. என்னவோ ஆண்டவர் பார்க்காத மாதிரி. ஆண்டவர் சொன்னார், இந்த கட்டடத்தின் மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் நாள் வரும் என்று சொன்னார். சீஷர்களுக்கு உடனே ஆசை வந்துருச்சு. என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆண்டவரே இது எப்பொழுது நடக்கும்? உடனே ஒலிவ மலையில் அமர்ந்து கடைசி காலத்திலே நடக்க போகிற சம்பவத்தை ஆண்டவர் ஒலிவமலை பிரசங்கமாக செய்தார். அதே ஒலிவமலைக்குத்தான் பரமேறுவதற்கு முன்னாலே சீஷர்களை அழைத்து கொண்டு வந்து கட்டளையிட்ட பின்பு ஒலிவமலையிலிருந்து தான் பரமேறி போகிறார். திரும்ப ஆண்டவர் வரப்போகிறார். எங்கே வரப்போகிறார் தெரியுமா? சகரியா 14 அதிகாரம் 4 சகரியாவின் புத்தகம் 14 அதிகாரம் 4 வேத வசனத்தோடு தானே சொல்லணும். பிரதர் ஏதோ கதை அடிச்சுட்டு போறாரு சொல்லக்கூடாது. 14 அதிகாரம் 4 படிக்கிறீங்களா? அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அவருடைய கால்கள், அவருடைய பாதங்கள். யாருடைய பாதம்? கர்த்தருடைய பாதம். முந்திர வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுகிறது போல அந்த ஜாதிகளுடைய போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் எங்கே நிற்குமா? கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். பிளக்குமா? அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். சரி, இதுதான் ஆண்டவர் ஒலிவ மலையில இருந்து பிரசங்கித்தார். ஒலிவ மலையிலிருந்து வானத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்பதான் சீஷர்கள் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் அப்படியே மலை போறார். அப்ப 2 வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் தேவ தூதர்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தையே அண்ணாந்து பார்க்கிறீர்கள். உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். அது 2வது முறை வருவது, திருச்சபைக்கான வருகைக்கு அல்ல. அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை எடுத்துக்கொள்ள வரும்போது மத்திய ஆகாயத்தில் வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 13 18 வரை இது அல்ல. அவர் மத்திய ஆகாயத்தில் பூமிக்கு வருகிறது இல்லை. இவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே நம்ம ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அப்படிதான் பவுல் எழுதுகிறார். ஆண்டவர் பூமிக்கு வரவில்லை, திரும்ப வரப்போகிறதில்லை. எப்போ வர்றாருன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வருகிறது மத்திய ஆகாயத்தில் வருவார். தேவ எக்காலத்தோடு ஆரவாரத்தோடு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உடனே அவர்களுக்கு மகிமை, அவர்களுடைய ஆவியை ஆண்டவர் கொண்டு வருகிறார். மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். அவருடைய ஆவியின் சரீரமும் ஒன்றாக இணைந்து அவர்கள் வருவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு க்ஷண பொழுதிலே, ஒரு கண்ணிமை பொழுதிலே மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுது கர்த்தரோடு கூட இருப்போம். ஆண்டவர் பூமியில் வந்து கால் வைக்க போகிறதில்லை. அப்போ பூமியில் 7 வருட உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். ஆண்டவருக்கு மத்திய ஆகாயத்தில் தான் நமக்கு
கிறிஸ்துவின் நியாயாசனம் பூமியில் அல்ல. 7 வருஷம் பூமியில் உபத்திரவ காலம், மேலே நமக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. பவுல் அதை குறித்து எழுதும்போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு பயப்படத்தக்க இன்னதென்று அறிந்து எல்லா மனுஷருக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து. அப்போ நிறைய என்ன பண்ணுறாங்க பிரசங்கிமார்களும் நிறைய விசுவாசிகளும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பாவத்தோடு வாழ்ந்தால் கூட நம்முடைய கிரியெல்லாம் அழிஞ்சு போயிடும், நம்ம எப்படி தப்பிச்சு போயிடுவோன்னு அதை சீரியஸ்னஸை குறைக்கிறாங்க. பிரியமானவர்களே, அவனவன் சரியில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்மை ஆண்டவர் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். ஆனால் அவருக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப பயப்படுறேங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆண்டவரே, நான் உங்களுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறேன்னு நான் பயந்துட்டுருக்கேன். நம்மை நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். ஆனால் கேட்குற கேள்வி இருக்கு பாருங்க, இதற்காகவே நாம் பயந்து அவருக்கு பிரியமானவர்களாக வாழணும். பவுல் அதனால தான் அந்த சந்தர்ப்பத்தில் தான் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 11 வசனங்கள் வரை வாசிப்பீர்களா? அந்த வீட்டில் படிங்க, இப்போ வேண்டாம். நாங்கள் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். we make it as our aim, goal, லக்கு என்ன? அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனவன் சரியில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி. அந்த ஏனென்றாலுக்கு முன்னால நாங்கள் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ரோமர் 8:8 பவுல் சொல்லுகிறார். அப்போ மாம்சத்தின்படி வாழ்ந்தால் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. அப்ப ஆவியினாலே மாம்சத்தை மேற்கொண்டு வாழ வேண்டும். அதுக்கு தான் ஆவியானவர் தேவை. ஆவியானவர் ஏதோ பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு எழுதி கொடுத்துட்டோமா என்ன? இல்லை. அவங்க வளர்றாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம அவரை கண்டுக்கிறதே இல்லை. அவங்க வளர்றாங்க, தப்பு. அதே நேரத்தில் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்மை கட்டுப்படுத்த விரும்புகிறார், நம்மை நிறைக்க விரும்புகிறார், நம்மை பயன்படுத்த விரும்புகிறார், நம்மை கிறிஸ்துவை போல மாற்ற விரும்புகிறார். அவர் துக்கம் அடைகிறார், அவர் அதிகமான கிருபைகளை அளிக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் புதிய ஏற்பாட்டிலே மகத்தானது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், நிறைய இருக்கு பவுல் எழுதுகிறார். அதனால தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் படித்து விட்டு ஆவியானுடைய கிரியை படிக்காவிட்டால் நான் ஒரு பெரிய காரியத்தை மிஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். சரியா? இது மனிதனுடைய கிரியை அல்ல, தேவ ஆவியானுடைய கிரியை. சரியா? ஆண்டவர் போன போறையே வரப்போகிறார். அப்போ அவரோடு கூட நாம் வருவோம். 7 வருஷம் முடிச்ச உடனே அவரோட வருவோம். அதனால ஆகையால் 11ஆம் வசனம் சொன்னல 2 கொரிந்தியர் 9, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து எல்லா மனுஷருக்கும் புத்தி சொல்லுகிறோம். ஏன் புத்தி சொல்கிறோம்? நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம், நீங்களும் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுங்கள். அப்போதான் நல்ல கணக்கை கொடுக்க முடியும். அப்போ தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்ன? எந்த நேரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார், எந்த நேரத்தில் வருவார், டேட்டெல்லாம் குறிக்க முடியாது. டேட் யாராவது குறித்தாங்கன்னா தப்பு. நம்ம ஆட்களே இந்த 2000க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 1999 அதெல்லாம் வரும்போது ஐயோ 2000 ஆண்டவர் வந்துடுவார். நான் கண்டிப்பாக சொன்னேன், வரவே மாட்டார். நம்ம போடுற கணக்குக்கு அவர் வர்றாரு, அவர் போடுற கணக்கு தான் அவர் வருவார். நம்ம என்ன அறிவாளியா? நிறைய பேர் அறிவாளி நினச்சி 2000 நிச்சயம் ஆண்டவர் வந்துடுவார். நாங்கள் 25 வருஷம் ஓடி போச்சு. 2025 வருஷம் ஆச்சா? நான் இப்போ சிரிச்சேன், என்னங்க இப்படி பிரசங்கம் பண்ணுறீங்க நீங்கள்? 2000 எப்படி வருவார் ஆண்டவர்? வர்றது தேவ தூதர்களுக்கு தெரியாது, மனுஷகுமாரனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். பிதா ஒருவர் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறத யாருக்கும் தெரியாது. நம்ம போய் 2000 வந்துடுவார், நம்ம கணக்கு வேற, தப்பு. இன்னும் எத்தனை ஆண்டுகள் நமக்கு தெரியாது. 2050 வந்தால் கூட அவருடைய திட்டம், இன்றைக்கே வந்தாலும் அவருடைய தீர்மானம். நம்ம கணக்குப்படி வரவே மாட்டார். நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கி தீர்க்க தரிசனம் நாங்கள் படிக்கிறோம், நம்ம ஆட்களை தான் சொல்கிறேன், வெளியே ஆட்களே சொல்ல.
தீர்க்க தரிசனம் நாங்கள் படிச்சிருக்கிறோம், பைபிள் இது படி, இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கிடையாது. 25 வருஷம் போயிடுச்சு, இன்னும் ஆண்டவர் வரல. 2000 நம்ம கணக்குங்க, அவர் கணக்கு கிடையாது. ஒரு நாள் 1000 வருஷம் போல் அவருக்கு, 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி அவருக்கு. அதனால் அவருடைய கணக்கு. ஆனால் எந்த நேரத்திலும் வருவார், அது உண்மை. அதனால் நாம் கணக்கை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் வெளிப்படும் போது வெட்கப்படாமல் இருக்கும்படி அவரிலே நிலைத்திருங்கள். அப்படிதான் 1 யோவான் 2:28 வாசிக்கிறோம். அவருக்கு முன்னால் வெட்கப்படாமல் இருக்கணும்னா அவரிலே நிலைத்திருக்கணும். அவரிலே நிலைத்திருக்கணும்னா அவருக்கு நமக்கும் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மை ஆராய்ந்து சுத்திகரித்து கொண்டு ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தைரியமாக நம்ம அவரை ஃபேஸ் பண்ணலாம். சரியா? நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை இப்படி கூப்பிட்டாருன்னா எப்படிங்க இருக்கும்? இதுக்கு தான் ஆசைப்படணும். மனுஷங்க புகழ்வாங்க, பின்னால் போய் தப்பாக பேசுவாங்க. மனுஷங்க இன்னைக்கு பேசுவாங்க, அடுத்த நாளே மாற்றிடுவாங்க. கவலையே படக்கூடாது. நிறைய நேரங்களில் நமக்கு வர சோதனை, என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். மனுஷங்க நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாங்க, மனுஷங்க நம்மளை குறித்து என்ன பேசுவாங்க, இதுதான் நம்முடைய பெரிய பிரச்சனையே. இதுக்காகவே நம்ம வாழ்க்கையில் நிறைய போராடுறோம், நிறைய பண்ணுறோம். ஆனால் மேலே இருக்கிறவர் நம்மை குறித்து என்ன கவலைப்படுகிறார், அவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், நான் உன்னில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுவாரா? தானியேலை பாருங்க, எப்போ தேவதூதன் வந்தாலும் நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பதில் வந்தது. இப்படி தாங்க இருக்கணும் வாழ்க்கை. ஏன்னா அடுத்து அதான் நடுவில் எந்த தீர்க்க தரிசனமும் கிடையாது. யாராவது சொன்னாங்கன்னா பொய்ன்றங்க. ஆண்டவர் வரப்போகிறது, மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறது தான் அடுத்த நிகழ்வு. எந்த நேரத்தில் நடக்கலாம். பவுல், நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, 2000 வருஷத்துக்கு முன்னால் பவுலே சொன்னார், உயிர் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். பவுலே எதிர்பார்த்தார் நம்ம போயிடுவோம் அப்படின்னாரு. ஆனால் அவர் போய் கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆகுது இல்லையா? பவுலே டேட் குறிக்கல, அவரே நினச்சார் அவருடைய பீரியட்லேயே நடக்கும் அப்படின்னு. பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தலையே, அப்போ நமக்கு வெளிப்படுத்திடுவாரா என்ன? இல்லை, பவுலுக்கு வெளிப்படுத்தலை, யோவானுக்கு வெளிப்படுத்தலை. அந்த நாளாவது நாளிகையாவது ஒருவருக்கும் தெரியாது. திருடரின் வருகை விதமாக தான் வருவார். சரியா? ரைட். அப்போ இப்போ வர்றது சபையோடு வரப்போகிறது தான் அந்த ஒலிவ மலை வருகை. 12ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில், ஒரு ஓய்வு நாள் 3/4 கிலோமீட்டர் நினைக்கிறேன், அவ்வளோ தூரம் அவங்க பயணிக்கணும். அவ்வளோதான் ஒரு நாளைக்கு நடப்பாங்க ஓய்வு நாளில். ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. நிறைய சகோதரர்கள் ஓய்வு நாள் எங்களை கூட்டி சேர்த்துங்க. ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, சனிக்கிழமை தான். சரியா? 7வது நாள் தான் ஓய்வு நாள். 7வது நாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை இல்லை, சனிக்கிழமை. நமக்கு ஓய்வு நாள் கிடையாது. அதனாலே ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் என்று நாம் அழைக்கக்கூடாது. வேதம் ஓய்வு நாள் என்று அழைக்கும் போதெல்லாம் இதை சனிக்கிழமையாகத்தான் அழைக்கிறது. அப்போ சனிக்கிழமை தான் இவங்க புறப்பட்டு போனாங்க. பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து. அப்போ மலையிலிருந்து தான் ஆண்டவர் ஏறி போயிருக்காரு. எருசலேமுக்கு போனாங்க. எருசலேமுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஒலிவ மலை. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். ஒரு மலையில் இருந்து இறங்கி இன்னொரு மேல் வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க? யார் யாரெல்லாம் இந்த 12 அப்போஸ்தலர்கள், 11 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. ரைட்டா? யூதாஸ் காரியோத்து இல்லை 13ஆம் வசனத்தில். 14ஆம் வசனத்தில், அவர்கள் மட்டுமல்ல, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும். இயேசுவின் தாய், மதர் ஆஃப் ஜீசஸ். இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கர் என்ன சொல்றாங்க? மதர் ஆஃப் காட், தேவனுடைய அம்மாமா. என்னையா இது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறினார், அவர் தேவன். ஆனால் ஆவியானவர் என்ன எழுதுகிறாரு? இயேசுவின் தாய், தேவனின் தாய் என்று எழுதவில்லை. தேவ தூஷணம் அது. மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன இருக்குன்னா, வேற யாரோட? அவருடைய சகோதரோடு கூட. அப்போ அவர் பிறக்கும் வரை தான் அந்த அம்மா கன்னி. அதுக்கு பிறகு யோசேப்பும் அவர்களை இணைந்து பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் கன்னி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, என்றைக்கு கன்னி அவர்கள் இல்லை. ரொம்ப அளவு கடந்த விதத்தில் ரோம கத்தோலிக்கர்கள் அந்த அம்மாவை உயர்த்தி விட்டார்கள். நம்ம அந்த அம்மாவை மதிக்கிறோம்.
இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவனுக்கு இருக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்தினா அது விக்கிரக ஆராதனை. சரியா? செய்யக்கூடாது. இயேசுவின் தாய் என்று தான் அழைத்திருக்க. இவங்க என்னன்னா தேவனின் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வ தூஷணம் அது. ஆண்டவர் பூமியில் வந்ததுனால தான் அந்த மாதிரி தாய். தேவனுக்கு எதுங்க தாய்? தேவனுக்கு தாய் உண்டா? அவர் தன்னில் தானே நிறைவுள்ளவர், நித்தியர். அவருக்கெல்லாம் தாயெல்லாம் கிடையாது. சரியா? பூமியிலே வருகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தாய் தேவைப்பட்டது. அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். என்ன பண்ணாங்க? டைமை வேஸ்ட் பண்ணலை, ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் ஆவியானவர் வல்லமையாக செயல்பட்டதற்கு, அப்போஸ்தலர்கள் வல்லமையாக செயல்பட்டதற்கு, திருச்சபை பன்மடங்கு பெருகினதற்கு ரகசியம் ஜெபம்தான். இந்த புஸ்தகம் முழுவதும் ஜெபத்தில் தான் இருக்கும். பாருங்கள், முதல் அதிகாரத்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரம் வரை நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய இடத்துல ஜபம் 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 தான். இன்னைக்கு திருச்சபை வல்லமையற்று இருப்பதற்கு காரணம் ஜபம் இல்லை. இவர்கள் வேற எதனா வேலை செஞ்சாங்க. ஆண்டவர் சொன்னால் காத்திருங்கன்னு போய் காத்திருந்தாங்க, அவ்வளோதான். என்னைக்கு வருவார்? ஆண்டவர் டேட் சொல்லிட்டு போனாரா? ஆவியானவர் வரும்போதுன்னு சொல்லிட்டார். கரெக்டாக பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கினார். அவருடைய பீரியட் அதான். சீசர்களுக்கு தெரியாது. இல்லைன்னா அவங்க பெந்தெகோஸ்தே நாளில் தான் காத்திருந்திருப்பாங்க. ஆண்டவர் ஏன் சொல்லிட்டு போகலன்னு தெரியுங்களா டேட்டு? ஏன்னா அது வரைக்கும் நம்ம ஜாலியாக இருந்துருவோம். அந்த குறிப்பிட்ட நாளில் நம்மளை பரிசுத்தம் பண்ணி ஆண்டவரோட போயிடுவோம். அதனால தான் ஆண்டவர் நாளையும் சொல்லலை, வேலையும் சொல்லலை. எந்நேரமும் ரெடியாக இருக்கணும். அது மாதிரி இந்த அப்போஸ்தலர்கள், மரியாள், அவருடைய சகோதரர் எல்லாரும் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு தெரியாது. எப்போ வேணால் வரலாம். நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், ஜெபத்திலே வேண்டுதலில் தரித்திருந்தார்கள். ஆண்டவரும் பூமியில் இருந்தபோது அடிக்கடி சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சீஷர்கள் அடிக்கடி தூங்கி போனாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஆண்டவர் தோட்டத்தில் போய் அவர்களை எனக்காக விழித்திருக்கக்கூடாத, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுங்க. தூங்கி தூங்கி வழிஞ்சாங்க. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க சீஷர்கள். ஆண்டவர் உயிர் தெழுந்து பரமேறின பிறகு, பல தோல்விகள் அடைந்த பிறகு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், தங்களுடைய பலத்தினால் தங்களால் ஒன்று செய்ய முடியாது. நம்ம எப்ப ஜெபத்தில் நாடுவோம் அப்படின்னா, என்னால முடியாது, நான் ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருக்கிறேன். அப்பதான் நம்ம ஜெபத்தில் ஆண்டவரை தேடுவோம். இப்ப எனக்கு திறமை இருக்கு பிரதர், எனக்கு என்னால் செய்ய முடியும்னு நினைச்சேன்னா நான் ஏன் ஜெபம் பண்ண போறேன்? எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா? எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்றோம்? நான் அப்படி நினைச்சேன்னா அடி தான் வாங்குவேன். ஆண்டவரே என்னால் முடியாது, ஞானத்திலே குறைவுள்ளவன், என்னுடைய சுய வார்த்தைகள் வரக்கூடாது. ஆண்டவரே சார்ந்திருக்கும் போது மட்டும்தான் வல்லமை வெளிப்படும். இந்த சகோதரர்களை குறித்து நம்ம படிக்கணும். யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசிக்கவில்லை. பார்த்தீங்களா? ஆண்டவர் பூமியில் 30 வருஷம் இருந்தார், ஊழியம் இந்த தச்சு வேலை செய்து கொண்டு. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை விசுவாசிக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தவில்லை. இன்னைக்கு கேத்தலிக்ஸ் இன்னும் நிறைய கதையெல்லாம் கட்டிட்டாங்க. சின்னதாக இருக்கும்போது அவர் என்ன நிறைய அற்புதம்லாம் செய்தார். அவர் அற்புதம் செஞ்சால் அந்த சகோதரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? விசுவாசித்திருந்திருப்பார்கள். ஆண்டவர் ஒருபோதும் ஒரு அற்புதத்தை செய்யலை. 30 ஆண்டுகளாக தச்சு வேலை மட்டும் செய்து கொண்டிருந்தார். அதனால் அவங்க என்ன நினைச்சாங்க? தேவதூதன் வந்தது,
யோசேப்புக்கு தெரியும், மரியாளுக்கு தெரியும். இவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. மேய்ப்பர்கள் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டது, சாஸ்திரிகள் கிழக்கில் வந்து ஆண்டவர் இயேசுவை பணிந்து கொண்டது, இவர்கள் சகோதரர்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க நம்பலை. ஏதோ நமக்கு அண்ணன், அவ்வளோதான். இவர் என்ன ஸ்பெஷல்? அவருக்கு என்ன பெரிய வட்டம் இருந்ததா, ஒளி இருந்ததா? எதுவும் இல்லை. ஏதோ அற்புதம் நிகழ்த்தினாரா? இல்லை. நம்மை போல இருக்கிறார். இவர் என்ன மேசியாவை ஏற்றுக்கொள்றதா? நம்பலை. அப்போ எப்போ நம்பியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 15:7. ஒருவேளை அப்போ தான் நம்பியிருக்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். யாக்கோபு யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர். யாக்கோபு, யோவான். யாக்கோபுன்ற பேரில் நிறைய பேர் இருக்காங்க, குழப்பிடக்கூடாது. இந்த யாக்கோபு ஆண்டவர் இயேசுவனுடைய பாதி சகோதரன். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண் துணையின்றி பிறந்தவர். ஆனால் இந்த யாக்கோபு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர். ஆனால் இந்த யாக்கோபு தான் நிருபத்தை எழுதினவர். எங்கேயாவது இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் எழுதுறார பார்த்தீங்கன்னா எழுத மாட்டார். ஒருவேளை அவருக்கு கொஞ்சம் வெக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1, தான் அதற்கு தகுதியில்லைன்னு நினச்சிருப்பார். 2, பூமியில் இருந்தபோது அவருடைய சகோதரர் அவரை விசுவாசிக்கவில்லை. ஐயோ, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு யாக்கோபுக்கும் அவருடைய சகோதரருக்கும் தரிசனமாக இருப்பார். அப்பதான் நம்பியிருப்பாங்க, ஆஹா, உயிர்த்தெழுந்தார் என்றால் இவர் மேசியாதான், இவர் தேவன்தான். அது வரைக்கும் அவங்க நம்பலை. ஆண்டவர் பூமியில் இருந்தபோது கூட நிறைய அற்புதங்கள் நிறுத்தினார். முதல்ல அற்புதம் என்ன? காணா ஒரு கல்யாணம் தான். அப்பா இந்த சகோதரர்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. சீஷர்கள் அப்பா அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் அவருடைய சகோதரர்கள் அப்பொழுது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சகோதரர்கள் அவரில் விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் பரமேறின போது அவர்களும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த யாக்கோபு குறித்து நம்ம வாசிக்கிறோம்ல, யாக்கோபுக்கு தரிசனமானார். இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதினார். அவரை குறித்து சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த யாக்கோபுனுடைய முழங்கால்கள் ஒட்டகத்தின் முழங்கால்களை போல இருக்குமா. ஏன்னா முழங்கால் படிக்கிட்டு ஜவுமணி அவருடைய முழங்காலே ஒட்டகத்தின் முழங்காலைகளை போல ஆனதாங்க. பூமியிலே ஆண்டவர் இருந்தபோது 30 ஆண்டுகள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விசுவாசித்த உடனே எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் மேனாக மாறினார் பாருங்க. அதனால்தான் ஜபத்தை குறித்து அவர் எழுதுகிறார், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் அவன் மழை பெய்யாதபடி ஜபம்னா ஜபத்தை குறித்து அவர் நிறைய எழுதுகிறார். ஜபிக்கிற மனிதன் தான் ஜபத்தை குறித்து பேச முடியும், எழுத முடியும். இப்போ நான் ஜபம் பண்ணாமல் உங்கள்கிட்ட வந்து நின்று ஜபத்தை குறித்து பேசணுன்னா நான் ஒரு பெரிய மாய்மாலக்காரன். சரியா? பிரியமானவர்களே, ஆரம்பமே நல்லா இருந்துச்சு. அப்போஸ்தலர்களுக்கு இன்னும் ஆவியானவர் வரலை, திருச்சபை உருவாகவில்லை. மேலறையில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். they continued. எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க தெரியாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தான் சீஷர்கள் ஜெபத்தை கற்றுக்கொண்டார்கள். பகலெல்லாம் ஊழியம், இரவெல்லாம் அவர் மலைக்கு போய் ஜெபம் பண்ணுவார். எல்லாம் தேடுவாங்க, எங்கே காணும் அப்படின்னு பார்த்தா அவர் வனாந்திரமான இடங்களில் போய் இருட்டோட அவர் போய் ஜெபம் பண்ணுவார். சீஷர்கள் அதனால தான் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும், டீச்சர்ஸ் டு ப்ரே. ஜெபம் பண்ண கற்றுக்கிட்டா போதுங்க, மற்றதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். இன்னைக்கு ஜெபம் பண்ணதான் நம்ம கற்றுக்கல. சரியா? நாங்கள் ஹலோ ரைட், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் 1994ஆம் ஆண்டு கொடகு கூர்க்கு
இன்றைக்கி நீங்கள் பயணம் போகணுன்னா பகல்காமுக்கெலாம் போகாதீங்க, தீவிரவாதி அங்கே இருக்காங்க. இங்கே கர்நாடகாவிலே இருக்குது, மைசூர்லேருந்து 100 கிலோமீட்டரில் இருக்குது. நாங்கள் 1 மாதம் தங்கியிருந்தோம். மிக அழகான இடம். மே மாதத்தில் ஃபேனே போடலை, போதுமா? அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ, அழகு இருக்கிற இடத்துல என்றைக்குமே ஆபத்து இருக்கும். சுவிசேஷத்துக்கு அவ்வளோ எதிர்ப்பு. எங்களுக்கு தெரியாது. எங்களை ஒரு டீமாக பிடிச்சி அனுப்பிட்டாங்க, பஸ் ஏற்றி விட்டாங்க. இங்கேருந்து பெங்களூர்லேருந்து மதியானம் ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன், பகலில் பஸ் ஏற்றிட்டாங்க. நீங்கள் இங்கேருந்து நேராக கூர்கின்ற இடத்துக்கு போங்க, 1 மாதம் அங்கே ஊழியம் செய்யணும். எப்படி சாப்பிட போகிறோம், என்ன ஊழியம் செய்ய போகிறோம் ஒன்றும் தெரியாது. அது எப்படிப்பட்ட இடம், நல்ல இடமா ஒன்றும் தெரியாது. போனோம். நடுராத்திரி போய் ஒரு இடத்துல குஷால் நகர்னு ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க, பஸ் போயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து நடுராத்திரியில் ஒரு 10 மணி இருக்கும். அங்கேருந்து ஒரு கார் பிடிச்சி நேராக கூர்கின்ற இடத்துக்கு வந்தோம். ஒரு பிரிட்ஜு மேலே கார் நின்று கார் எங்களை இறக்கி விட்டு போயிடுச்சு. நாங்கள் அந்த பிரிட்ஜிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வரோம். இருட்டு, கிட்டத்தட்ட 11 மணிக்கு ஆயிருக்கும் நைட்டு. அப்படியே ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் போய் சேர்ந்தோம். இருட்டாக இருந்துச்சு. காலையில் எழுந்து பார்த்தா அந்த ஊர் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் 1 மாத அளவும் எங்களுடைய உயிருக்கு அவ்வளோ அபாயம். 94லேயே ஆண்டவர் என்ன பேசினார் தெரியுமா? ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள். நாங்கள் போனது எதுக்கு? ஊழியம் செய்கிறதுக்கு. ஆண்டவர், நாங்கள் ஊழியம் செஞ்சோம் பகல் ஃபுல்லாக 2 பேராக போவோம். ஆண்டவர் தான் பாதுகாத்தார். எங்கள் டீமில் இருக்க சில பேர்லாம் பிடிச்சி மிரட்ட ஆரம்பித்தாங்க, கொலை செஞ்சிருவோம்லாம் சொன்னாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொண்டு போனாங்க, நிறைய பிரச்சனைகள். ஆனாலும் எங்களை ஆண்டவர் பாதுகாத்தார். 30 நாள் அளவும் நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சித்தார். அங்கே ஒரு சபை இருக்கிறது, இன்றைக்கு நம்ம சபை இருக்குது. அங்கே போனால் தமிழ்லேயே பிரசங்கம் பண்ணலாம். நான் நடுவில் 2001 இன்னும் போனேன். தமிழ்லேயே பிரசங்கம் பண்ணலாம், மக்கள் புரியும், சரியா? ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப என்ன சொன்னார் தெரியுமா? ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணு, ஜபம் ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணு. என்ன ஆண்டவர் விடவே மாட்டேங்கிறார். கடைசியில் நாங்கள் என்ன பண்ணோம், கடைசி நாளில் நம்ம உபவாசத்தை ஜபிக்கலாம். ஆண்டவர் இந்த 1 மாதம் அளவு நம்மளை ஜபம் பண்ணு ஜபம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. வேறு வழி இல்லை, ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டுருவோம் அப்படின்ட்டு கடைசி நாள் ஊழியத்தை நிறுத்திவிட்டு நாங்கள் உபவாசத்தை ஜபித்தோம். நான் ஏன் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு பலமான ஊழியத்தை வைத்திருப்பாரானால் அதற்கு பின்னாலே ஒரு பலமான ஜபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது மனிதனுடைய திறமையினால் அல்ல, அது மனிதர்களுடைய பலத்தினால் அல்ல. அப்படி நடந்ததுன்னா அது இட் வில் பிகம் எ ஃபெயிலியர். சரித்திரத்தில் எங்கே நீங்கள் பைபிள்லேயே படித்து பாருங்கள். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே சபையில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. கிரேக்க மொழி பேசக்கூடிய விதவைகள், நம்ம கர்த்தருக்கு சித்தமாக அடுத்த வாரம் மீதியை சிந்திக்கலாம், சரியா? நமக்கு தான் நாள் இருக்குல்ல, கவலைப்பட வேண்டாம், நம்ம சிந்திக்கலாம். அப்போ கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத விதவைகள் அன்றாட பந்தி, அன்றைக்கு சபை விதவைகளுக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்தது. அது முதல் நூற்றாண்டு, இன்றைக்கு அதை எதிர்பார்க்க முடியாது. முதல் நூற்றாண்டில் விதவைகளை எருசலேம் சபை தினந்தோறும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தது. ஏன்னா அவர்கள் யூதர்கள் இல்லையா, அவங்க குடும்பத்தை விட்டு துரத்தினார்கள், அவர்களுக்கு சொத்துக்கள் பறிமுதல் போனது, வேலையை இழந்தார்கள், சமுதாயத்தில் அவர்கள் வேறுபடுத்தப்பட்டார்கள். அப்போ சபை தான் அவர்களை ஏற்றுக்கொண்டு, சபையில் தான் 3000 பேர் 5000 பேர் இருக்காங்களே, எல்லாரும் சொத்துக்களை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சுட்டாங்க. அப்போ நிறைய பணம் இருந்துச்சு. எதுக்கு அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, பிரதானமாக விதவைகளை ஆகாரம் கொடுக்கிறது. அப்போ அதில் என்ன ஆச்சுன்னா, எபிரேய மொழி பேசுகிற விதவைகள் நன்றாய் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க. கிரேக்க மொழி பேசுகிற யூத விதவைகள் எங்களுக்கு ஆகாரம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க, வேறுபாடு நடக்குது அப்படின்னு அப்போஸ்தலர்கிட்ட பிரச்சனை வந்துருச்சு. அப்போஸ்தலர்களுக்கு இந்த சபையை உடைஞ்சிரும் போல பெரிய பிரச்சனை. அப்போஸ்தலர் சொன்னாங்க, ஐயா, நாங்கள் ஜபம் வேத வசனத்தை போதிப்பதிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாக திறத்திருப்போம். அதை விட்டுட்டு இந்த பந்தி விசாரணை செய்கிறது எங்களுக்கு தகுதி இல்லை. 7 பேரை செலக்ட் பண்ணுங்க, நான் அவங்க அந்த ஊழியத்துக்காக ஏற்படுத்தும். அவங்க பரிசுத்தாவின்னு நிறைஞ்சிருக்கணும். அவங்க வேலை என்ன, கரெக்டாக பந்தி விசாரணை நடக்குதான்னு பார்க்கணும், இல்லையா?
அது பாருங்கள், 2 பேரும் யூத விதவைகள் தான். ஏன்னா சுவிசேஷம் எருசலேம் விட்டு வெளியே போகலை. 8ஆம் அதிகாரத்தில் தான் போகுதுன்னு சொன்னேன். இது 6ஆம் அதிகாரத்தில் நடக்குது. அப்போ 2 பேருமே யூத விதவைகள். ஒரு சாரார் என்ன பேசுகிறாங்க? எபிரேய மொழி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க எருசலேமில் பிறந்து வளர்ந்தவங்க. இன்னொரு சாரார் வேற எங்கேயோ பிறந்து வளர்ந்தவங்க, யூதர்கள் தான். அவங்களுக்கு எபிரேய மொழி தெரியாது. அதனால் அவங்க கிரேக்க மொழி பேசினாங்க. இந்த மொழியின் அடிப்படையில் வேறுபாடு வந்து விடக்கூடாது, சபையில் அதனால பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு 7 பேரை செலக்ட் பண்ணா, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள். என்னங்க சாதாரண வேலை? சபையில் குவாலிஃபிகேஷன் என்ன? பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கணும். இன்னைக்கு இப்படி தகுதி பார்த்தா எத்தனை பேர் நான் பரிசுத்த ஆவியால் நிறைஞ்சா தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா எத்தனை பிரசங்கி தேர்வோன்னு தெரியல. இல்லை, இதெல்லாம் நம்ம கண்டிஷனை வைக்கல, அவங்க வச்சாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஜபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை போதிக்கிறதுல மட்டும்தான் இருப்போம், வேற வேலையே செய்ய மாட்டோம். அதனால தான் அவங்க பிரசங்கம் போயிட்டே இருந்துச்சு, சபைகள் வளர்ந்துக்கிட்டே போச்சு. அவங்க அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு இறங்கியிருந்தாங்கன்னா இதுவும் கெட்டு அதுவும் கெட்டு போயிருக்கும். அப்போஸ்தலர்கள் தெளிவாக இருந்தாங்க. இதுக்கு 7 பேர் செலக்ட் பண்ணி கொண்டு வாங்க அவங்கள, இதுதான் தகுதி. நாங்கள் அவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம், வேற வேலையே எங்களுக்கு கிடையாது. அப்படி செய்ததுனால தான் சபைகள் பெருகினது, உயிர் மீட்சி அடைந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலிலும் வளர்ந்து பெருகின என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சபைகளில் எழுப்புதல் வேண்டும் என்றால் ஒரே ரகசியம், இடைவிடாமல் போராடிய ஜபிக்கிற ஜபம் அவசியம். பிரியமானவர்களே, ஊழியம் நல்லதுதான், ஊழியம் தவறு என்று நான் சொல்லவில்லை, ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் அதை விட அதிகமாய் ஆண்டவரை உங்களை உடனே போகணும்னு சொல்லலே, காத்திருங்கன்ட்டார். அதனால தான் மேலே போய் காத்திருக்காங்க. ஏன் காத்திருக்காங்க? ஜபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார் தெரியாது. டக்குன்னு பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கினார். பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பார்த்தீங்களா? இதுதான் ஆர்டர். பேதுரு முதலே போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாருன்னா ஒரு பையன் ரட்சிக்கப்பட்ட மாட்டான். இதே பேதுரு தான், அதே பிரசங்கம்தான், ஆனால் ரகசியம் அதுதான். பிரியமானவர்களே, நான்லாம் படிச்சிருக்கிறேன், இப்போ இல்லை, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நிறைய ஊழியர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் படிச்சிருக்கிறேன். அவர்களெல்லாம் பிரசங்க மேடைக்கு வருவதற்கு முன்னாலே பல மணி நேரம் அவங்க பிரசங்க பீடத்தில் மக்கள் கூட்டத்தில் அவங்கள பார்க்கவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே அப்படி தாங்க இருந்துச்சு. இப்போ தான் பிரசங்கிமார்கள்லாம் வந்து உட்காந்து அவங்கள புகழ்ந்து தள்ளி அவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்து அவங்கள பெரிய ஆளாக்கி ஊழியம் இல்லாமல் போகுது. ஆனால் அன்றைக்கு அப்படி இருக்காது. நான் சொல்கிறது ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால் கதை. அப்போல்லாம் பிரசங்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. யார் பிரசங்கம் பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு செய்தியாளரும் மொழிபெயர்ப்பாளர்களும் வருவாங்க மேடைக்கு. இவங்கள பாட்டு பாடுவாங்க. டக்குன்னு பாடல் கூட அப்படி இறங்கிடும். மியூசிக் போடுறவங்களாம் போயிடுவாங்க. இவங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நாங்கள் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஃபஸ்ட்டு வார்த்தையாக தான் இருக்கும். என்னால் மறக்க முடியல. நிறைய பிரசங்கங்களை நான் மறந்துருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்திருக்க. அவங்க எங்கேருந்து வருவாங்க தெரியுமா? நேர ஜபத்திலிருந்து தான் வருவாங்க. இது நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நான் பார்த்துருக்கேன். என்ன வல்லமை இருக்கும் தெரியுமா? நின்று பேசுகிறாங்கன்னா, ஆஹா, இன்னைக்கு நாங்கள் பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. அன்னைக்கு ஆண்டவர் வல்லமையாய் பேசுகிறது, எங்களுடைய பாவத்தை சுற்றி காண்பிக்கிறதை, மக்கள் பாவத்தை உணர்ந்து அழுகிறதை, மக்கள் ரட்சிக்கப்படுகிறதை கண்கூடாக நாங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதெல்லாம் நடக்கிறதில்லை. என்னை போன்ற பிரசங்கிகள் எழுந்ததினால்தான். பிரியமானவர்களே, நாம் ஊழியம் செய்கிறோம், நல்லது. ஊழியம் குறைத்து நான் சொல்லவில்லை. ஆனால் ஊழியம் கர்த்தருடையது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரியா?
ஆண்டவருக்கு இல்லாத அக்கறை நமக்கு கிடையாது. சரியா? ஆண்டவருக்கு தான் ஆத்மாக்களை குறித்து ரொம்ப கவலை. சரியா? அவருடைய பாதத்தில் பல மணி நேரம் ஆத்மாக்களுக்காக நாம் முழங்காலில் நிற்கும்போது மட்டுமே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். இல்லைன்னா ஷார்ட்கட் கிடையாது. இதுக்கு வேற ஆல்டர்னேட் மெத்தட் கிடையாது. பைபிள்லையும் கிடையாது, ஆண்டவர்கிட்டையும் கிடையாது. பவுல் ரட்சிக்கப்பட்டார். என்னங்க பண்ணார்? அனனியாட்ட போய் ஆண்டவர் சொல்கிறாரு, சவுல் என்ற ஒரு மனிதனை தேடு, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் இன்னொரு மனிதனிடத்திலே சவுலை குறித்து, தர்சுபட்டன் தானாகி சவுலை குறித்து சொல்லுகிறார். அவனை தேடு. அடையாளம் என்ன தெரியுமா? ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், அதுதான் அடையாளம். அவன் உயரமாக இருப்பான், இல்லை குள்ளமாக இருப்பான், ஒரு மாதிரி இருப்பான். ஜெபம் பண்ணுகிற மனிதனை தேடு. அங்கு ஆரம்பித்த பவுலுடைய வெற்றி 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும், பின்னாலையும் கூட 2 தீமோத்தேயு முடியும் வரை பவுலுடைய ஊழியத்தினுடைய வெற்றியின் ரகசியம் ஒன்றே ஒன்று தான். நாங்கள் உங்களிடத்தில் அறிவித்த போது, வேத வசனத்தை அறிவித்த போது, சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தோம். பவுலின் ஜெபத்தையும் பிரிக்க முடிஞ்சதா? பவுல் அன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்ல, அப்போ ஆண்டவர் சபையாக கூடி வந்தாங்க. நான் சொன்னேன்ல, உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருந்த போது ஆவியானவர் பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள். எப்போ? ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது, ஆராதனை செய்து கொண்டிருந்த போது பிரிச்சுங்கன்ட்டார். பவுல் முதலாவது மிஷினரி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். பவுல் 3 மிஷினரி பிரயாணம் பண்ணார்ல, அதை எங்கேயாவது நோட் பண்ணிக்கிறீங்களா? அது கூட பைபிளில் இருக்குது. எல்லாம் ஆண்டவர் சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காரு. 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஆரம்பிச்சிடலாம். சரியா? 13ஆம் அதிகாரத்திலிருந்து 13, 14 2 அதிகாரங்கள்லையும் பவுலுடைய முதலாவது மிஷினரி பிரயாணம். சரியா? 2வது மிஷினரி பிரயாணம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆக்சுவலாக 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆரம்பிச்சிருக்கணும். 13, 14 அதிகாரங்கள், 2 அதிகாரத்தில் என்ன இருக்குது? பவுலுடைய முதலாவது மிஷினரி பிரயாணம், பவுலும் பர்னபாவும். பிறகு 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே 2வது மிஷினரி பிரயாணம் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நடுவில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, கள்ள போதகர்கள் புகுந்து சபையை கலக்கினார்கள். அதனால் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு எருசலேமில். அதனால் 36ஆம் வசனத்திலே ஆரம்பித்து 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரை 2வது மிஷினரி பிரயாணம். கிட்டத்தட்ட 3500 மைல் பவுல் பிரயாணிக்கிறார். 3 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறார். பிறகு 3வது மிஷினரி பிரயாணம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரை. சரியா? முதல் மிஷினரி பிரயாணம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13:2, பிறகு 14:28 வரை. 2வது மிஷினரி பிரயாணம் அப்போஸ்தலர் நடபடிகள் 15:36 18:22. 3வது மிஷினரி பிரயாணம் 18:23 21:17 வரை. 3 மிஷினரி பிரயாணத்திலையும் பவுலுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? பவுலையும் சீலாவையும் பிடிச்சி அடித்தாங்க, அடித்து ஜெயிலில் போட்டாங்களா? ஐரோப்பாவுக்கு போனார். முதல் பட்டணம் என்ன? பிலிப்பி பட்டணம். தரிசனம் பெற்று போனார். போன உடனே ஒரு அசுத்தாவை பிடிச்ச பெண்ணினுடைய அசுத்தாவை விரட்டினார். அந்த எஜமான்கள் தங்களுக்கு ஆதாயம் அற்று போயிட்டு என்று நினைத்து பவுலையும் சீலாவை பிடிச்சி நல்லா அடித்து ரத்தம் சொட்ட அவர்களை சிறைச்சாலையில் போட்டாங்க. இப்போ என்ன ஆகும் பாருங்க, நடுராத்திரி கார் இருள், ஏற்கனவே அடி வாங்கி ரத்தம் எல்லாம் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கு. கால் பவுலையும் கால் சீலாவையும் தொழு மரத்தில் கட்டினாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருந்தான்னு யோசிச்சு பாருங்கள். தொழு மரத்தில் கட்டுவதற்கு முன் எப்படி கட்டுவாங்கன்னா 2 காலையும்
தலைகீழாக வச்சு காலை அப்படி பிரிப்பாங்க. எவ்வளோ தூரம் பிரிப்பாங்கன்னா, இதுக்கு மேலே பிடிச்சா பவுல் கிழிந்து போவார். அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ வலி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த வலியில் காலை நிறுத்தி தொழுமரத்தில் கட்டுவார்கள், ஸ்டாக்ஸ். அப்போ கீழே படுத்து கால் மேலே போயிருக்கு, உடம்புல வேதனை, வலி, ஏற்கனவே அடி வாங்கினது, ரத்தம், காரிருள், சிறைச்சாலை, ஏதாவது ஒன்று சொல்லுங்க சாதகமாக இருந்துச்சுன்னு. எதுவுமே கிடையாது. ஆண்டவரே, நாங்கள் ஆசியாவில் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம், நீங்கள் ஒரு மக்கதோனியா மனுஷனை அனுப்பி தரிசனம் கொடுத்து ஆவியானவர் எங்களை தடை பண்ணி இங்கே அனுப்புனீங்க, எங்களை பிடிச்சி அடிச்சிட்டாங்க. ஆண்டவரே, ஒரு பக்கம் காயம், ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் என் கால் பாருங்க ஆண்டவரே, எவ்வளோ வலிக்கிறது. அழுதாரா? இல்லை. தேவனை துதித்து பாடினார்கள், ஜெபம் பண்ணினார்கள். இதுதாங்க ஊழியத்தினுடைய வெற்றி. பவுலுடைய திறமை அல்ல, கமாலியல் பாதப்படியில் படித்ததல்ல. திஸ் இஸ் a சீக்ரெட். ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிறைச்சாலை கதவுகள் அஸ்திபாரத்தை அசிச்சிட்டாரு. சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். அவருடைய வீட்டார் அன்னைக்கு நைட்டே ஞானஸ்நானம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இங்கே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ண ஜெபம். சிறைச்சாலை கைதிகள் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியாது. பிரியமானவர்களை, இந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இந்த பாடத்தை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம இது ஒரு அகடமிக் எக்ஸசைஸாக போயிடும். ஏதோ போகணும், ஏதோ பிரதர் பிரசங்கம் பண்ணார் கேட்டோம், இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றத்தை இந்த புத்தகம் கொண்டு வராவிட்டால், நான் இதை படிப்பதனால என்ன பயன்? உங்களுக்கு போதிப்பதனால என்ன பயன்? நாம் 1 மணி நேரத்துக்கு மேலே இங்கே செலவழிப்பதில் என்ன பயன்? நம்முடைய வாழ்க்கையில் வேதம், வேத அறிவு, ஆவியானவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அது கொண்டு வந்தார்னா நம்முடைய சபைகள் இப்படி இருக்காது. என்னுடைய சபை அப்படி இருக்காது. என்னுடைய ஊழியம் அப்படி இருக்காது. நம்முடைய ஊழியங்கள் இப்படி இருக்காது. நிச்சயமாக அதுக்குரிய பலனை நாம் பார்ப்போம். நம்ம தீர்மானிப்போமா? இந்த சீஷர்கள், இயேசுவின் தாயாகிய மரியாள் அவருடைய சகோதரோடு கூட மேல் அறையிலே ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்து நின்றார்கள். அதுதான் ஆரம்பம், நல்ல ஆரம்பம், நல்ல முடிவை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் கொண்டு வந்து சொன்னது. ஆண்டவர் அதான் சொல்லிட்டு போனார், நீங்கள் காத்திருங்கள். எருசலேம் மட்டும் எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் காத்திருங்கள், காத்திருங்கள், காத்திருங்கள். காத்திருந்தாங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் இன்றைக்கி அதான் சொல்கிறார், எனக்காய் காத்திருங்கள். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டையடித்து உயிரை எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாரும் இளைப்படையார்கள், நடந்தாரும் களைப்படையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மட்டும்தான். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடப்போமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை தேடுகிறார். நம்ம ஏசாயா படிக்கும்போதே படித்தோம், விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவரும் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். இப்படி கூட மக்கள் இருப்பாங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை கண்டு சந்தோஷம் அடைய வேண்டும். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்க வேண்டும். தானியேலை போல வேண்டுதல் செய்யும் போதே பதில் வரணும். நீ பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன். நான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவேல, தானியேல் போல ஜெபித்திரும் தாசர் பலர் மறைந்தார், திறப்பின் வாசலில் நிற்கும் சிலர் களைத்து தூங்கி போனார். பாவம் பெருகுதே, பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. இப்போ இந்தியாவில் இப்படி நடந்திருக்கு தீவிரவாதம். எத்தனை பேர் முழங்கால நிற்கிறோம்? போர் நடந்தால் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. உலக மகா யுத்தமாகும். நம்ம இங்கே சென்னையில் இருக்கனால பாதுகாப்பாக நினைக்காதீங்க. எந்த நேரத்தில் ஏவுகணை சென்னை மேலே தாக்கும். இன்றைக்கி அப்படிலாம் உலகத்தில் அணு வச்சுருக்காங்க. நம்ம ஜெபம் பண்ணுறோமா? யாருக்கும் நடந்துச்சு பிரதர், யாருக்கும் எங்கே நடந்த நமக்கு என்ன? முழங்கால் நிற்கும் தீவிரவாதிகளுக்காக ஜெபம் பண்ணுறோமா? அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் உலக மக்கள். கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிறது. இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளராத காலத்தில் ஜப்பான்காரன் ஹைகோர்ட்டில் ஒரு குண்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? சென்னை ஹைகோர்ட் இருக்குல்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட். உங்களுக்கு எத்தனை பேர் உள்ளே போய் பார்த்துருக்கீங்க? பார்க்கலன்னா போய் பாருங்கள். அங்கே ஒரு குண்டு இருக்குது, ஜப்பான்காரன் போட்டது இருக்குது. இருக்குது.
அவ்வளோ டெக்னாலஜி வளராத காலத்திலே சென்னையில் வந்து அவன் குண்டு போட்டிருக்கான்னா இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், நம்ம பாதுகாப்பாக இருப்போம்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு நம்ம முழங்காலில் நின்றால் சரியா நிற்போமா? நம்முடைய பாதுகாப்புக்காக தான் பவுல் சொல்கிறார், நாம் எல்லா சமாதானத்தோடு எல்லா நல்லொழுக்கத்தோடும் தேவ பக்தியோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி பண்ண வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். நான் பிரதானமாக செல்லுகிற புத்தி என்னவென்றால், சரியா ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? இவ்வளோ நாள் பண்ணலைன்னா பரவாயில்ல, ஆண்டவர் பாதத்தில் போய் விழுந்து கிடப்போம். பல மணி நேரம் ஆகட்டும், பல விஷயங்கள் இழந்தால் பரவாயில்ல, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரை நம்ம தைரியமாக சந்திக்கலாங்க. பாராட்டு கிடைக்கும், நிறைய வெகுமதிகளோடு வருவார், நிறைய கொடுப்பார். சரியா? அதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.